இது உண்மையிலே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஒரு மனிதன் தன்னை எல்லா விதத்திலையும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் வெளிப்படையான தனது வாழ்வை எப்படி தூய்மைப்படுத்திக் கொள்கிறானோ அதுபோல தனது அந்தரங்கத்திலையும் தனது வாழ்க்கையை பரிசுத்தமாக அமைத்துக் கொள்ளணும். அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். கூட்டமாக இருக்கின்ற பொழுது நாம் தொழுவதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்றாலும் இறைவன் நம்மிடத்தில் தனியாக எதிர்பார்ப்பது என்னவென்றால் இவன் கூட்டத்தில் இருக்கும் போது மட்டும் ஒழுங்கா இருக்கிறானா, தனிமையில் இருந்தாலும் ஒழுங்கா இருக்கிறானா. கூட்டமா இருக்கும்போது அல்லாஹ் அல்லான்னு சொல்றான், கூட்டமா இருக்கும்போது என்னை பற்றி அவன் அதிகம் நினைக்கிறான், அனைவரோடும் சேர்ந்து இருக்கும் போது எனக்கு அதிகமா பயப்படுறான். இவன் நடிக்கிறானா, நிஜத்திலே என்னத்தான் அவன் நம்புறான், என்னை பற்றியான அச்சம் அவனுடைய உள்ளத்தில் இருக்கான். நிஜத்திலேயே அல்லாஹ்வை பற்றியான அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா என்பதை பரிசோதித்து பார்ப்பதற்கு தான் நீ தனிமையிலே என்ன பயப்படுறியா இல்லையா நல்லா பார்க்கிறான். ஒவ்வொரு அடியானையும் அவனுடைய இறை நம்பிக்கையை அவனுடைய இறை அச்சத்தை அல்லாஹ் எப்படி பரிசோதிக்கிறான் என்றால், கூட்டமா இருக்கும் போது நல்லா நடந்துக்கிறப்பா, நல்லா தொழுகிறேன், உன் நோம்புல குறையில்லை, உன் தர்மத்துல குறையில்லை, எல்லாம் கரெக்டா இருக்கு, பியூரா இருக்கு, நீ நடிக்கிறியா இல்லையாங்கிறத நான் எப்படி கண்டுபிடிப்பது? தன்னந்தனிமையில உன்னை விட்டு பாவம் செய்வதற்குரிய வாய்ப்புகளை உனக்கு வழங்கினாலும் நான் உன்னை கவனிக்கிறேன் என்பதை உணர்ந்து என்னுடைய அச்சம் உன்னை அந்த பாவத்திலிருந்து விலக்குமையானால் நீ நடிக்கல, நீ அல்லாஹ்வுக்கு வேண்டிதான் என்ன உண்மையிலே நீ பயப்படுகிறாய், என்னுடைய அச்சம் உன்னுடைய உள்ளத்தில் ஆழ பதிந்திருக்கிறது என்று பொருள். அதுவல்லாமல் கூட்டத்தோடு இருக்கும்போது மாத்திரம் ஒரு தூய வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு யாரெல்லாம் தனது அந்தரங்கமான தனித்துவமான வாழ்க்கையை பாவமான காரியங்களால் நிரப்பிக் கொள்கிறோமோ அவர்கள் யாரும் அல்லாஹ்வை பற்றியான அச்சத்தை உண்மையான முறையில் உள்ளத்தில் ஏந்திக் கொள்ளவில்லை என்று பொருள். அல்லாஹ் அப்படி பரிசோதிப்பாங்க. நான் இந்த மாதிரி பரிசோதிப்பேன் என்பதை இறைவன் திருக்குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகிறான். எப்படி தெரியுமா சொல்றான்? 5வது அத்தியாயம் 94வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஹஜ்ஜிக்கு போறாங்க, உம்ராவுக்கு போறாங்க, எஹ்ராம் அணிந்திருக்கக்கூடிய நிலையில வேட்டையாடக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்திருக்கிறான். எஹ்ராமின் போது பல காரியங்கள் கூடாது, அதுல ஒரு காரியம் வேட்டையாடுவது கூடாது. அந்த காலத்துல வேட்டையாடி தானே சாப்பிட்டாங்க. இந்த காலத்துல வேட்டையாடக்கூடிய நிகழ்வு இல்லாவிட்டாலும் நபிகள் நாயகம் காலத்துல உணவு தாங்கள் உணவாக உட்கொள்வதற்கு வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒரு நிலைத்தான் இருந்தது. அதனால எஹ்ராம் அணிந்து விட்டால் வேட்டையாடக்கூடாதுன்னு ஒரு சட்டம். அது அல்லாஹ் சொல்றான் பாருங்க, எப்படி சோதிக்கிறான் பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, ல யபுலுவன்னகுமுல்லாஹு பிஷைஇம் மினஸ் ஸைதி, சில வேட்டை பிராணிகளை அனுப்பி அல்லாஹ் உங்களை சோதிப்பான். சில வேட்டை பிராணிகளை அனுப்பி அல்லாஹ் உங்களை சோதிப்பான். நீங்க எஹ்ராம்ல இருக்கும்போது சில வேட்டை பிராணிகள் அல்லாஹ் அனுப்புவான். வேட்டை பிராணி எப்படி வருமா? தனாலுஹு ஐதீக்கும் ரிமாஹுக்கும், அது உங்க கைக்கு எட்டக்கூடிய தூரத்தில் வேட்டை பிராணி வரும். உங்களுடைய அம்புகளுக்கு மிக மிக அருகில் அந்த வேட்டை பிராணி வரும். சாதாரண நேரத்தில் தன்னுடைய உணவுக்காக எதையேனும் ஒரு பிராணியை வேட்டையாடலாம்னு தேடினா கிடைக்காம தேடி தேடி பார்க்கணும், பல அலைச்சலும். ஆனா அல்லாஹ் சொல்கிறான், நீ எஹ்ராம் அணிந்திருக்கிற நிலையில உன் கைக்கு பக்கத்துல நான் வேட்டை பிராணி அனுப்புவேன், உன்னுடைய அம்புகளுக்கு பக்கத்துல நான் வேட்டை பிராணி அனுப்புவேன், உன்னை சோதிப்பேன். எதுக்காக தெரியுமா சோதிப்பேன்? லியஅலம் அல்லாஹு மை யகாஃபுஹு பில் கைப், மறைவிலையும் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர் யார் என்பதை அல்லாஹ் அடையாளப்படுத்துவதற்காக உனக்கு நான் இப்படியான ஒரு சோதனையை தருவேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஃபமனிஅததா பஅத ذلك, இதற்கு அப்பாலும் யார் வரம்பை மீறி விடுகிறாரோ ஃபலஹு அதாபுன் அலீம், அவருக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கிறது. அப்ப எஹ்ராம் அணிந்திருக்கிற மக்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது, நீங்க எஹ்ராம்ல இருக்கும்போது வேட்டையாடக்கூடிய பிராணிகளை உங்க பக்கத்துல உங்க கை கெட்டக்கூடிய தூரத்திலையும் உங்கள் அம்புகளுக்கு இலக்காக்கக்கூடிய மிக மிக அருகிலையும் நான் அனுப்பி வைத்து உங்களை சோதிப்பேன். எதற்காக? மறைவிலையும் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர் யார், அதை அடையாளப்படுத்துவதற்காக இப்படியான ஒரு சோதனை தருவேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுவதை நீங்க பார்க்கலாம். அப்ப அல்லாஹ் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான்? வெளிப்படையாக மக்களோடு மக்களாக கலந்திருக்கும் போது நாம் எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கையை நாம் எப்படி தூய்மையாக அமைத்துக் கொள்கிறோமோ அதுபோல நம் ஒவ்வொருவரும் நமது அந்தரங்கமான வாழ்க்கையையும் தூய்மையாக அமைத்துக் கொள்ளணும். அப்போதான் நாம் அல்லாஹ்வை உண்மையாக பயப்படுகிறோம், மறைவிலையும் தனிமையிலையும் அல்லாஹ்வுடைய அச்சத்தின்படி செயல்படக்கூடிய நன்மக்களாக திகழ்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். அதனாலதான் இந்த மாதிரியான மக்களுக்கு இறைவன் அதிகமான சிறப்புகளை சொல்றான். திருக்குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், யார் மறைவிலையும் அளவற்ற அருளாளனை பயப்படுவார்களோ, தங்களது இறைவனை பயந்து நடந்து கொள்வார்களோ, லஹும் மக்ஃபிரத்தும் அஜ்ருன் கபீர், அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு, மிகப்பெரிய கூலி உண்டு. இது 67வது அத்தியாயம் 12வது வசனம். அப்ப மறைவிலையும் அல்லாஹ்வை பயந்து நடப்பவர்களுக்கு அவங்க பாவத்தை எல்லாம் மன்னிக்க அல்லாஹ் தயாராக இருக்கிறான். மகத்தான மிகப்பெரிய கூலி, சுவனம் என்கிற கூலியை தருவதற்கு அல்லாஹ் தயாராக இருப்பதாக அவர்களின் சிறப்பை அல்லாஹ் சொல்கிறான். அதே போல காப் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உஸ்லிஃபத்தில் ஜன்னத்துலில் முத்தகீன், இறையச்சவாதிகளுக்கு அல்லாஹ்வை பயந்து நடந்தவர்களுக்கு சுவனம் மிக மிக அருகில் கொண்டு வரப்படும். கைர பஈர், அது தொலைவில் இல்லாமல் மிக மிக பக்கத்தில் கொண்டு வரப்படும்.
அப்படி எல்லாம் கண்ணியப்படுத்தலாம் பாருங்க. இறைவனை மறைவிலையும் அஞ்சி நடந்தவர்களுக்கு எப்படியான பரிசுனா, இவங்க எங்க இருக்கிறாங்க அங்க சொர்க்கத்தை கொண்டு வந்துடுறாங்க. நீங்க எதுக்கு அங்க போறீங்க? நீங்க அங்க வரையும் நடக்க வேண்டியதில்லை, சிரமப்பட வேண்டியதில்லை, இங்கே இருங்க, சொர்க்கம் உங்களுக்கு இங்க கொண்டு வரப்படும். ஓ உஸ்லிஃபத்தில் ஜன்னத்துல் முத்தகீன், முத்தகீன்களுக்கு மறைவிலையும் அல்லாஹ்வை பயந்து நடந்த நன்மக்களுக்கு சுவனம் அவர்களுக்கு அருகில் இழுத்து கொண்டு வரப்படும். கைர பஈத், அது தூரமானதாக இருக்க, நடக்க வேண்டிய தேவையே இல்லை. அப்படியான மரியாதை. ஹதா மா துஅதுன லிகுல்லி அவ்வாபின் ஹஃபீஸ், இதுதான் வாக்களிக்கப்பட்டது யாருக்கு? லிகுல்லி அவ்வாபின், பாவ மன்னிப்பு கேட்டு திருந்தி கொள்கிறேன், ஹஃபீஸின், பேணுதலாக நடந்து கொள்கிறேன், மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப், மறைவிலையும் அளவற்ற அருளாளனை அஞ்சி நடக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இத்தகைய சுவனம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. மறைவிலையும் அல்லாஹ்வை பயந்து நாம் நடப்போமையானால் நமக்காக வேண்டி சுவனத்தை அல்லாஹ் இழுத்து கொண்டு வரான். மற்றவங்களே நீங்க அங்க போங்கன்னு சொல்லிடுவாங்க, இவங்களெல்லாம் தனியா கவனிக்கலாம், இங்கே நில்லுங்க, சொர்க்கம் உங்களுக்கு இங்க வரும், உங்களை தேடி வரும். அப்படியான ஒரு சிறப்பு மரியாதையும் அல்லாஹ் இவர்களுக்கு கொடுக்கிறான் என்பதை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மறைவிலையும் அல்லாஹ்வை பயந்து நடக்கிற நன்மக்களை பத்தி சொல்லும் போது, அரிசுடைய நிழல் அல்லாஹ் மறுமை நாள் சில பேருக்கு கொடுப்பதா சொல்றாங்களே, இவங்களுக்கு தான் உண்டு, பெரும்பகுதி இவங்களுக்கு தான். 7 வகையினருக்கு அல்லாஹ் கொடுப்பதாக நபிகள் நாயகம் சொன்னாங்க. அனல் தகிக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் தாங்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ப வேர்வையில மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருக்கிற சமயத்தில் அல்லாஹ் குறிப்பிட்ட 7 வகையினரை தேர்வு செய்து தனது பிரம்மாண்டமான அரிசி என்கிற நிழலை கொடுக்கிறான். அந்த 7 வகையினர்ல 3 வகையினரை பற்றி நீங்க தனியாக படித்து சிந்தித்து பார்த்தால் 3 பேருமே, அந்த 3 வகையினருமே மறைவிலையும் அல்லாஹ்வை பயந்து நடந்த நன்மக்களா இருந்திருக்கிறாங்க. நீங்க அந்த ஹதீஸை நீங்க நல்லா படிச்சு பாருங்க. புகாரில 660வது செய்தி, அதுல அந்த 3 பேரை பத்தி மட்டும் நீங்க பாருங்களேன். யார் யார சொல்றாங்க அந்த 3 பேரு? வரஜுலுன் தலபத்துஹு இம்ராத்துன் தாத்து மன்சிபின் வ ஜமால், அழகும் அந்தஸ்தும் நிறைந்த ஒரு பெண்மணி அவளை விபச்சாரத்திற்கு அழைக்கிறார். அந்த அடியானை விபச்சாரத்திற்கு அழைக்கின்றாள். அழைக்கின்ற பொழுதும் ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ், தனிமைதான், அந்த பொம்பளை மட்டும்தான், அழகு நிறைந்த பெண்மணி, அந்தஸ்து நிறைந்த பெண்மணி, தவறு செய்வதற்கு அழைக்கிறாள். தவறு செஞ்ச யாருக்கும் தெரிய போறதே கிடையாது. அவளும் அழகு நிறைந்த பெண்மணி, வெறுக்கத்தக்க நிலையில உள்ள ஒரு பெண்மணி இல்லை, சமுதாயத்தில் அவ அந்தஸ்துக்கும் எந்த குறைவும் இல்லை. அப்படியான பெண்மணி தவறு செய்வதற்கு அழைத்து தனிமையான ஒரு வாய்ப்பு அமைந்த போதும் கூட அவன் சொல்கிறான், இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுறேன், யாரும் இல்லதான், நான் செய்கிற இந்த தவறு வெளி உலகத்திற்கு வரப்போவதில்லை, யாரும் என்னை இதற்காக பழிக்கப் போவதும் இல்லை, ஆனால் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறானே, நான் தனிமையில் இருந்தாலும் இறைவனின் கண்காணிப்பு இல்லாம போக முடியுமா? அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு வளையத்தை விட்டு என்னால் வெளியே போக முடியுமா? அப்ப அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற உணர்வை பெற்று அந்த அடியார் சொல்கிறார், இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொன்னானே, அந்த அடியானுக்கு நாளை மறுமை நாள் அரிசியுடைய நெல் உண்டு என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இத்தனிமையில் அல்லாஹ்வை பயந்ததுனால தானே இந்த வார்த்தையை சொல்ல முடியும். இன்னி அகாஃபுல்லாஹ் என்கிற வார்த்தையை சொல்வதாக இருந்தால், நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று சொல்வதாக இருந்தால், இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சூழலில் சொல்வதாக இருந்தால், தனிமையிலையும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய தன்மை அவரிடத்தில் நிறைந்திருந்தால் மட்டும்தான் இப்படி சொல்ல முடியும். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த 7 வகையினர்ல இன்னொரு வகையினர், நம்ம 3 பேர்னு சொன்னோம்ல, 2வது வகையினரை பாத்தீங்கன்னா, வரஜுலுன் தஸத்தக அக்ஃபா ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு, தான் வலக்கரம் தர்மம் செய்வது இடக்கரத்துக்கு தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்ப மறைவாக தர்மம் செய்வார். தர்மத்தை எப்படியும் செய்யலாம், ரகசியமாகவும் செய்யலாம், வெளிப்படுத்தி மக்கள் பார்க்கக்கூடிய வகையிலையும் செய்யலாம். ரெண்டுக்குமே அல்லாஹ்விடத்துல அவருடைய எண்ணத்தை பொறுத்து கூலி உண்டு. இஹ்லாஸா அவர் கொடுத்திருப்பாரே, ஆனால் யார் செய்கிற தர்மத்தையும் அல்லாஹ் வீணாக்கி விட மாட்டான். அதுல கூடுதல் சிறப்பு எது? இடது கரத்துக்கு கூட தெரியாத வகையில ரொம்ப ரகசியமா, எந்த விதமான, இப்ப அப்படி ஒருத்தர் செய்யறாருன்னா அவருடைய நோக்கம் என்னவா இருக்கும் சொல்லுங்களேன் பாப்போம். ஒருத்தர் பகிரங்கமா எல்லாரும் பார்க்கக்கூடிய வகையில ஒருத்தர் தர்மம் பண்றாருன்னு வைங்க, அவர் நோக்கத்தில் எந்த விதமான குறை இல்லாவிட்டால் கூட ஒரு 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 ரொம்ப 0.1 என்கிற அளவிற்காவது 4 பேர் பார்க்கலாங்களே, இந்த நேரத்தில் ஒருத்தர் இப்படி கேட்டுவிட்டாரு, கொடுக்கலாம், நம்மளை பத்தி தப்பா நினைப்பாங்களே, சரி ஒரு 10 ரூபாயாவது கொடுத்து அனுப்பி வைப்போம் என்கிற எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு அடியானுக்கு அந்த மாதிரியான பலவீனங்கள்லாம் வரலாம். அது இல்லாமலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுக்காக என்கிற இறைவனுடைய பொருத்தத்தை மட்டும் நாடி கொடுப்பதற்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் 1% இந்த மாதிரியான சந்தேகத்துக்கு இடம் இருக்கு. ஆனா ஒருத்தர் ரொம்ப தனியா ரகசியமா யாருக்கும் தெரியாம, இடது கைக்கு கூட தெரியாம ஒருத்தர் தர்மம் பண்றான்னா முழுக்க முழுக்க அவர் அல்லாஹ்வுக்கு வேண்டி மட்டும் தானே கொடுக்கணும். மறைவிலையும் அல்லாஹ்வுடைய அச்சம் அவருடைய உள்ளத்துல ஆழமாக பதிஞ்சிருக்க போய்த்தானே இப்படியான ஒரு நன்மை நல்லறத்தில் ஈடுபட முடியும். அதனால அவருக்கு அல்லாஹ் மறுமை நாள் அரிசியுடைய நல்ல கொடுக்கலாம். அதே போல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரஜுலுன் ذكرல்லாஹ خاليا ففاضت عيناه, எந்த ஒரு மனிதன் தனிமையில் இருந்து கொண்டு
அல்லாஹ்வை எண்ணி பார்த்து கண்ணீர் வடிக்கின்றாரோ அவருக்கும் நாளை மறுமை நாளில் அர்ஷுடைய நிழல் உண்டு. இதுவும் அல்லாஹ்வுடைய அச்சம் தானே. தனிமையில யாருமே பார்க்கல, கூட்டத்தில் அழுதோம்னா அதுக்கு பல அர்த்தங்கள் கற்பிக்க இயலும். இப்போ கூட்டமா இருக்கும்போது நான் அழுகிறேன், அல்லது நீங்க அழுகிறீங்க, நீங்க என்னை பற்றி நினைப்பதற்கோ நான் உங்களை பற்றி நினைப்பதற்கோ வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் பார்க்கறாங்கன்னு சொல்லி அழுகிறாரு அப்படின்னு நீங்க என்ன பற்றி சொல்லலாம், நான் உங்களை பத்தி சொல்லலாம். யாருமே என்ன பார்க்கல, மக்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, குடும்பத்தாட்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. நான் தனியா உட்கார்ந்து கொண்டு குர்ஆனை ஓதி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்து கண்கள் கலங்கி கண்ணீர் வடிக்கிறேன் என்றால் யாருக்காக வேண்டி? என்னுடைய கண்களிலிருந்து வெளிப்பட்ட இந்த கண்ணீர் யாருக்காக? இந்த மாதிரியான தனிமையில் இருந்து கொண்டு ஒரு அடியான் கண்ணீர் வடிப்பானையானால், அல்லாஹ்வை நினைத்து பார்த்து கண்ணீர் வடிப்பானையானால் அவனது கண்ணீர் யாருக்கானது? முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கானது. மறைவிலையும் அல்லாஹ்வை அவன் அச்சம் கொண்ட காரணத்தினாலதான் கண்ணீர் வடிக்கிறான். அதனால அல்லாஹ்வுடைய கண்ணீரை வீணாக்காம அவனுக்கு பரிசு கொடுக்கிறான். உனக்கு அரிசுடைய நிழல் உண்டு மறுமை நாள்ல, நீ கவலைப்படாத. இப்படியான ஒரு சிறப்பும் மறைவிலையும் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நன்மக்களுக்கு தான் உண்டு. வேறு எவருக்கும் அல்லாஹ் இப்படியான சிறப்பை அளிக்கவில்லை என்பதை நாம கவனத்தில் கொள்ளணும். அந்த தன்மையை நாம் வளர்த்துக் கொள்ளணும். இதுவெல்லாம் நமக்கு மிக எளிமையா எந்த செலவும் இல்லாம அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழலை பெறுவதற்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு. தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய தண்டனையை பற்றியும் எண்ணி பார்த்து கண்ணீர் வடிப்பதற்கு நமக்கு செலவு இருக்கா, சிரமங்கள் இருக்கிறதா? இறைவனுடைய அச்சம் உள்ளத்தில் ஆழமா பதிஞ்சாலே போதும், இந்த தன்மை நம்ம இடத்தில் இயல்பாகவே வந்துவிடும். அப்படியான தன்மையின் மூலம் அல்லாஹ் நம்மை கௌரவப்படுத்துகிறான். மறுமை நாள்ல அரிசுடைய நிழலை தருவதன் மூலம் கௌரவப்படுத்துகிறான். அதில் தான் ரசூலுல்லாஹ் அந்த மாதிரியான நன்மக்களுக்கு தான் அல்லாஹ் இந்த உலகத்திலும் கூட பல்வேறு விதமான கிருபைகளை தன்னுடைய அருளை செய்திருப்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. குகை தோழர்கள் மூவர் சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? 3 பேர் போய் கொண்டிருந்தார்கள். மலையோரத்தை மலைப்பகுதியை கடந்து போய் கொண்டிருக்கும் போது திடீரென்று பெருமழை பெய்கிறது. ஓரமாக ஒதுங்குறாங்க. ஒரு குகைக்குள்ளாக ஒதுங்கும் போது ஒரு மிகப்பெரிய பாறாங்கல் அவர்கள் நுழைந்த வாசலை தடுத்து விடுகிறது, மறைத்து விடுகிறது. வெளியே வர முடியல. மூவரும் முடிவு செய்கிறார்கள், தாங்கள் தத்தமது செய்த அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்த இஹ்லாஸோடு செய்த நல்ல காரியங்களை அல்லாஹ்விடத்துல சொல்லி நாம பிரார்த்தனை செய்வோம். பிரார்த்தனை செய்து அல்லாஹ் நம்முடைய துன்பத்தை போக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அவர்கள் முடிவு செய்து ஒவ்வொரு நபரும் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க. அதுல ஒரு நபர் என்ன பிரார்த்தனை செய்கிறார்? இறைவா, என்னுடைய தந்தையின் உடன் பிறந்த சகோதரரின் மகள் அழகு நிறைந்தவள், அவள் மீது நான் இந்த உலகத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணின் மீது மோகம் கொள்வதை விட ஆசை கொள்வதை விடவெல்லாம் பன்மடங்கு அதிகமாக நான் என்னுடைய தந்தையின் உடன் பிறந்த சகோதரரின் மகள் மீது நான் ஆசை கொண்டேன். தவறு செய்வதற்கான வாய்ப்பு வந்தது. ஆனால் அப்போது அவள் எனக்கு சொல்லிவிட்டாள், 100 தீனார் தந்தால் மாத்திரம்தான் என்னை நீ அடைய முடியும் என்று அவள் சொல்லிவிட்டாள். அதற்காக நான் 100 தீனார்களை சேகரித்தேன், உழைத்தேன், கடுமையான முறையில் முயற்சி செய்தேன். 100 தீனாரை திரட்டி அதை அவளிடத்தில் வழங்கி என்னுடைய ஆசைக்கு இணங்குமாறு நான் சொன்னேன். அவளும் அதற்காக வந்து விட்டாள். தவறு செய்வதற்காக நானும் அவளும் தயாராகிவிட்ட சந்தர்ப்பத்தில் அவளை நான் நெருங்கிவிட்ட நேரத்திலையும் அந்த நேரத்தில் அவள் எனக்கு சொன்னால், இத்தகில்லாஹ், அல்லாஹ் பயப்படு, வலா தஃபுல் ஹாத்தம இல்லா பிஹக்கி, முத்திரையை அதற்குரிய உரிய முறையின்றி நீ உடைத்து விடாதே. நீ என்னிடத்தில் தாம்பத்தியம் என்கிற இன்பத்தை அடைவதாக இருந்தால் அதற்கு உரிய வழி திருமணம் என்கிற இறைவன் அனுமதித்து வைத்திருக்கிற ஹலாலான வழிமுறையை தவிர்த்து வேறு வழிமுறையில் நீ அடைந்து விடாதே என்பதை எனக்கு சொன்னால், இத்தகில்லா, அல்லாஹ் பயப்படுன்னு சொன்னான். உடனே அல்லாஹ் உன்னை நான் பயந்து அந்த தீமையிலிருந்து பெரும்பாவத்திலிருந்து என்னை நான் காத்துக்கொண்டேன். இது நான் செய்தது உனக்கு தெரியும். உன் ஒருவனை அஞ்சிதான் நான் இந்த காரியத்திலிருந்து தீமையிலிருந்து விலகினேன் என்பதை நீ நன்றாக அறிவாய். இதை நீ ஏற்றுக்கொள்வாயானால் என்னுடைய இப்ப எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த துன்பத்திலிருந்து என்னை காப்பாத்து என்று அவர் பிரார்த்தனை செய்கிறார். பாறை அகல்கிறது. இப்படி மூவரும் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவர்களை அந்த பெரும் துன்பத்திலிருந்து காப்பாற்றினான் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. இது புகாரில 2215வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, அந்த மறைவிலையும் அல்லாஹ் பயந்து நடப்பதற்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசு, இறைவன் நாடினால் இந்த உலகத்துல கூட நம்முடைய அந்தஸ்தை பன்மடங்கு உயர்த்திடுவான். இந்த உலகத்திலேயும் நமக்கு ஏராளமான நன்மைகளை தன்னுடைய பேரருளின் வாசலை நமக்கு திறந்து விடுவான். மறுமையில் மிகப்பெரிய அளவிலான கண்ணியங்களும் கௌரவங்களும் அந்த அடியானுக்கு காத்திருக்கிறது. அப்படியான பண்பை அல்லாஹ் ஊக்கப்படுத்துகிறான். அந்த பண்பை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் நமக்கு போதிக்கிறான்.